வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த நோட்டீஸ் வந்ததுலேருந்து என்ன ஆகுன்ற மாதிரி ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்காரு அண்ணாமலை. அப்புறம் முத்து என்ன சொல்கிறாரு, ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஃபினான்ஷியரை பார்க்கறதுக்கு அங்கேருந்து வேகமாக போகிறாரு ஆஃபீஸ்க்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் இல்லை, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் இந்த மாதிரி இங்கே வா அங்கே வான்னு சொல்லி அண்ணா நகர் வா, என்னோட ஆஃபீஸ்க்கு வா, கெஸ்ட் ஹவுஸ்க்கு வா அப்படின்ற மாதிரி நிறைய இடம் அலைய விட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஃபினான்ஷியர் பண்ணிடுறாரு. இந்த வருத்தத்தில் என்ன பண்ணுறாங்க, முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்ப, அப்போ ஃபினான்ஷியர் என்ன பண்ணுறாரு, சிந்தாமணி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி என்னை பார்க்க முடியல, நான் அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டேன், இனிமேல் அந்த வீடு ஜப்தி பண்ணுறதை யாராலையும் தடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்ல, அதுக்கு சிந்தாமணி சொல்கிறாங்க, ஜப்தி பண்ண போகும்போது என்னையும் கூப்பிடுங்க, அந்த குடும்பம் நடுத்தரில் நிற்கிறத நான் பார்க்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே என்ன ஆகுது, அடுத்த சீன் வந்து முத்துவும் மீனாவும் ஏதாவது பண்ண முடியுமான்னு வக்கீல் வீட்டுக்கு வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட் இப்போ லீவில் இருக்கிறதுனால 10 நாள் லீவில் இருக்குது, இப்போ ஸ்டே ஆர்டர்லாம் வாங்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வேறு ஏதாவது முயற்சி பண்ண முடியுமான்னு கேட்க, நான் முயற்சி பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு, ஆனால் ஜப்தி பண்ணுவாங்க, நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்ல, முத்துவும் மீனாவும் ஒரு மாதிரி சோகமாக வீட்டுக்கு வராங்க. அப்போ அண்ணாமலை என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்குறாரு. அந்த ஃபினான்ஷியர் என்னப்பா சொன்னாருன்ற மாதிரி கேட்க, முத்து அமைதியாக இருக்கிறத பார்த்து அண்ணாமலை அப்படியே இடிஞ்சு போய் உட்காராரு. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்து நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.